Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல டீ கடை ஸ்டைல்ல நம்ம ஸ்வீட் போண்டா செய்ய போறோம். இந்த போண்டா செய்யிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப பெரிய வேலைலாம் எதுவுமே இல்ல. கொஞ்சம் பொருளை வச்சு நம்ம சூப்பரா சீக்கிரமா டீ கடை ஸ்டைல்ல ஸ்வீட் போண்டா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரே கப்ல எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் இல்லைனா நீங்கள் இட்லி மாவு இல்லை தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு, எப்போவுமே ஸ்வீட் செய்யும்பொழுது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும், அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கையில் நல்லா கலந்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும், நல்லா எழும்பியும் வரும். 2 நிமிஷத்துக்கு மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மாவு அப்படியே எடுத்து வச்சிடுங்க. அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷமும் மாவு நல்லா ஊறிடுச்சு. 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் கூட நீங்கள் மாவு ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போண்டா செய்யும்பொழுதும் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா கலர் வரும். ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலே சீக்கிரம் கலர் உள்ளே மாவு வேகாமலே இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ போண்டா அந்த சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், போண்டா போட்டதுமே மாவு எந்த அளவுக்கு நல்லா மேலே எழும்பி சூப்பராக புஃப்னு வருது பாருங்கள். திருப்பி கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் போண்டா வெந்து நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு எடுத்து நம்ம போண்டாவை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக அதுவும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம டீ கடை ஸ்டைலில் ஸ்வீட் போண்டா செஞ்சுட்டோம். உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் டீ கடையில் பார்த்தீங்கன்னா மைதா சேர்த்து தான் செய்வாங்க. அதனால் நான் அதே ஃபார்மேட்டில் இருக்கணுன்றதுனால மைதா சேர்த்து செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்பவே சூடாக ஈவினிங் டைம் இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பூ போல் அப்படியே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் டீ கடை ஸ்டைலில் ஸ்வீட் போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.